நம்ம சாதிக்கணும் அப்படின்னா தாழ்வான செயல்களை செய்யக்கூடாது, இழிவான செயல்களை செய்யக்கூடாது. எதுக்காக நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம்? நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்மளை கேவலமாக நினைக்கிற மாதிரியான செயல்களை நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்க நம்மளை உயர்வாக நினைக்கிற மாதிரியான செயல்களை செய்யணும். நம்ம இழிவான செயல்களை செய்யக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது. இப்படி நம்மை உயர்த்துகிற செயல்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். நம்ம தாழ்த்துக்கிற செயல்களை செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதிராகவே நாம் செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சரியான புரிதல் இல்லை. ஒரு லட்சியம்னா என்ன, சாதனைன்னா என்ன, ஒரு அப்படிங்கிற பற்றினா நமக்கு சரியான புரிதல் இல்லை. நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன தான் முன்னேறினாலும் சிலர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் முன்னேற்றங்கிறது கிடைக்காது அவங்களுக்கு. காரணம் என்னென்னா, எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது அந்த சாதனையை பலரால் எட்ட முடியாததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதோட சாதிக்கணுங்கிற நினைப்புக்கு என்ன காரணம்? நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான் காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தாங்கள் தாழ்த்திக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள். தாழ்த்திக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க. தானே அவமானப்படுத்திக்கிற மாதிரி கேவலமான செயல்களில் அவங்க ஈடுபடுவாங்க. அந்த செயல்கள் தான் அவங்களுடைய சாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கும் முரண்பாடை ஏற்படுத்துகிறது. சாதிக்கணுங்கிறது எதுக்கு? நம்மளை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் சாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு காரணம். ஆனால் அவங்க செய்கிற செயல்கள் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிற பேச்சு தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தாழ்வான செயல்களை செய்யக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சாதிக்கணுன்னா தாழ்வான செயல்களை செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன தாழ்வான செயல்னால் என்னது? இப்போ லஞ்சம் வாங்குறது, அல்லது வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் பண்ணுறது, மற்றவங்க கடன் கேட்குறதே கூட ஒரு குற்றம்தான். அது மாதிரிலாம் பண்ணுறது. அப்புறம் பாலியல் உறவுகளில் கள்ளத்தொடர்பு மோகம் வைத்துக்கொள்வது, உண்மையாக இல்லாமல் இருப்பது, கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இல்லாமல் இருக்கிறது, கள்ளத்தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு தாழ்த்திக்கிற மாதிரியான ஒரு செயல். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாதிக்க முடியாது. ஏன்னா சாதிப்பது என்பது தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு நடைமுறை. ஆனால் இவங்க செய்கிறது, இப்போ ஒரு கள்ளத்தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரகசியமாக தனது கணவனுக்கு தெரியாமலோ மனைவிக்கு தெரியாமலோ ஒரு தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னைத்தானே அது வெளியே தெரிஞ்சால் அது அசிங்கம். அப்படின்னா அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது தன்னைத்தானே உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ரகசியமாக இந்த மாதிரி கள்ளத்தொடர்புகளும் வச்சுருக்காங்க அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கவும் செய்கிறாங்க, தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிற வேலையிலையும் ஈடுபடுறாங்க. இப்போ 2 வேலையில் அப்போ 2 வேலையுமே அவங்க சிந்தனையில் ஒரு முரண்பாடை ஏற்படுத்தும். அப்போ அவங்களால சாதிக்க முடியாது. நீங்கள் சாதிக்கணுன்னா சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது ரொம்ப முக்கியம். நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். இப்படி நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்கிற செயல்களை தான் எல்லா வகையிலுமே செய்யணும். உங்கள் தொழில் தான் உங்களை உயர்த்தும் கிடையாது, உங்களுடைய சுய ஒழுக்கம் உங்களை உயர்த்தும். நீங்கள் நாளைக்கு சாதிக்கிறீங்கன்னா உங்கள் சுய ஒழுக்கத்தை பார்ப்பாங்க. நீங்கள் ஒழுக்கமானவரா, நேர்மையானவரா, அதெல்லாம் பார்த்தா தான் இந்த மக்கள் உங்களை உங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டாடுவார்கள், அங்கீகரிப்பார்கள், உங்களுடைய உயர்வு நிலையை அங்கீகரிப்பார்கள். அது மாதிரி சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நேர்மையாக இருக்கணும், பேசுவதில் ஒழுக்கமாக இருக்கணும். உங்களை உயர்த்தி கொள்கிற செயல்கள், பேச்சுக்கள் என்பது உங்களிடம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் சாதனை இந்த மக்களால் கொண்டாடப்படும்.